இந்த போட்டோ பாருங்களேன். இந்த போட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு என்னங்க தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஏசப்பா கிட்ட ஒரு பூ கொடுக்க போறாங்க. ஆனா ஏசப்பா நிறைய பூக்களை அந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காக ரகசியமா சர்ப்ரைஸா பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிறாரு. அதே தாங்க நம்ம ஏசப்பா நமக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்காக பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிறாருங்க. நமக்கு கல்யாணம் ஆகலையா, நமக்கு குழந்தை பிறக்கலையா, நமக்கு கடன் பிரச்சனை இருக்கா, நமக்கு வியாதி இருக்கா, நமக்கு குடும்ப கஷ்டம் இருக்கா, நம்ம வேலைக்கு ட்ரை பண்ணுமா, நம்ம அந்த காரியம் ட்ரை பண்ணுமா, எல்லாவற்றிலும் அதை விட அதிகமான ஆசீர்வாதங்களை ஏசப்பா கொடுக்கறதுக்காக என்ன பண்றாரு, ஒளிச்சு வச்சுக்கிறாரு. அது சீக்கிரமா தரதான் போறாரு. ஆனா என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஏசப்பா ஒரு பூ கொடுக்குது. அதாவது ஏசப்பாண்ட தன்னையே அர்ப்பணிக்குது. அதேதான் நீங்க ஏசப்பாண்ட உங்களை நீங்க அர்ப்பணிக்கிற பிள்ளையா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாமல் பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி ரோமர்ல வாசிக்கிறோம். அப்போ இந்த உலகம் எனக்கு வேணாம், இந்த உலகத்தின் ஆசைகள் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தின் படி நான் வாழ மாட்டேன், உமக்கு உண்மையா வாழ போறேன்னு சொல்லிட்டு ஏசப்பாக்க உங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளையா நீங்க மாறும்போது உங்க வாழ்க்கையில உங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் ஏசப்பா நிச்சயமா தருவாருங்க. இந்த பொண்ணு போட்டோல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு, ஏசப்பாண்ட பூ கொடுக்குது. ஏசப்பா நிறைய பின்னாடி வச்சிருக்காரு. குடுக்கலான்னு போலாம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இந்த பூ வச்சுக்குங்க, இதோட ஒரு 2 பூ கொடுத்துருங்க கேட்டு போயிடும் போல. அதே நிலைமை தான் நமக்கும். ஆண்டவரே, நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், உங்களுக்காக பைபிள் படிக்கிறேன், இந்த விஷயத்த நான் உங்களுக்காக பண்றேன், எனக்கு அந்த காரியத்தை பண்ணுங்க, இந்த காரியத்தை பண்ண சொல்லி ஏசப்பாண்ட போயிட்டு நம்ம என்ன பண்றோம், லஞ்சம் பண்றோம். நான் இந்த பண்ணா அது செஞ்சிருவேன்ட்டு. அது தவறுங்க. ஏசப்பாண்ட உங்களை அர்ப்பணிச்சு உண்மையா அவரை தேடுற பிள்ளையா நீங்க மாறும்போது உங்க வாழ்க்கைக்கு என்ன வேணுமா நிச்சயமா செய்வாருங்க. அவர் உண்மையுள்ள தேவன். உங்க வாழ்க்கைக்கு உண்மையுள்ளவரா இருப்பாரு. உங்க காரியங்கள் உங்களுக்காக செஞ்சு முடிப்பாரு. இன்னைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிங்க, அது இன்றைக்கு நடக்குங்க. கர்த்தர் நல்லவர். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you.